வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் காம்போ என்ன கேட்டோன்னா சிறுகீரை கூட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி மசாலா. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் இந்த சிறுகீரை கூட்டு. இந்த கீரை சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், இந்த கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலராக சிறுகீரை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல காயங்கள், அதாவது அடிபட்டுச்சுன்னா மருந்து எடுப்பீங்க, ஆயில்மெண்ட் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிறுகீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரமாக அந்த காயெல்லாம் சீக்கிரமாக ஆறும். அதனால தான் இந்த சிறுகீரை சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சிறுகீரை கூட்டும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலும் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் போரோசில் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? சிறுகீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: சிறுகீரை 1 கட்டு, பாசிப்பருப்பு 150 கிராம், தேங்காய் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், பூண்டு 20 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயில் ஆயில் டிஸ்பென்சர் மூலிமா கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சிறுகீரை கூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு சீரகம் தாளிப்பாக போடுறேன். இந்த கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால தான் இந்த குண்டு மிளகாய் போடணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் பூண்டு போடுறோம். நீங்கள் பூண்டு போடும்போது ஒரு 5 பல்லு எக்ஸ்ட்ரா போட்டால் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடாமல் முழுசாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். இதே கீரை குழம்பு பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கின பக்கம் பார்த்துக்குங்க. 20% தான் வதங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு சில்லி பவுடர். பொதுவாக நீங்கள் கீரை கூட்டு பண்ணும்போது அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் கொஞ்சமான சில்லி பவுடர், கொஞ்சமான தனியாக பவுடர் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அதிகமான தண்ணி வேண்டாம். கொஞ்சம் தண்ணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி போடுங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ரெடியாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் போட்டிருக்கேன்.
இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைக்கும் போது சில பேர் சீரகம் போடுவாங்க, நல்லாயிருக்கும், ஒன்று தவறுதில்லை. இன்றைக்கி ரெசிப்பியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, தேங்காய் பேஸ்ட்டில் சீரகம் போடாமல் வெறும் தேங்காவை போட்டு அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90%. இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த வேக வச்ச சிறு பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த போரோசிலோட ட்ரை ப்ளை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண, அடி பிடிக்காது, ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பருப்பும் தேங்காயும் நல்லா குக் பண்ணாமல் கீரை போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணுங்க. அப்படி குக் பண்ணும்போது அந்த கீரையோட கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டும் பருப்பும் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த சிறுகீரையை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கீரை வாஷ் பண்ணும்போது எப்பவுமே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறது. ஒரு பெரிய பாத்திரத்தில் கீரையை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் மண் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? அதாவது டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படி சில பேர் கீரை அப்படியே பிடிப்பாங்க. அப்படி பண்ணால் நல்லதில்லை, மண்ணும் போகாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பருப்போடு இந்த கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கீரை வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அப்படி குக் பண்ணாலும் அது சத்து போய்டும். அதே டைமில் அந்த கலரும் மாற ஆரம்பிச்சிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ப்ராப்பராக குக் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் எதுக்காக போடுறேன்னு கேட்டால், இந்த மாதிரி பாசிப்பருப்பும் சிறுகீரையும் சேர்த்து குக் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கீரை சாப்பிட்றதுக்கு அழுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டுங்களேன், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த பவுல்ஸை யூஸ் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த பவுல்ஸ் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜுக்கும் சர்விங்க்கும் அப்புறம் அவனில் கூட யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்க்ராட்ச் ஆகாது, அவன் சேஃப். ஸோ இன்றைக்கி இந்த சீரக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இது தொடர்ந்து ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வேக வச்ச பச்சை பட்டாணி 1 பவுல், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 அல்லது 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே குக் பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் இந்த உருளைக்கிழங்கு 1/4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே டைமில் தோல் எடுக்காமல் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு குக் பண்ணுன்னு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு மசாலா போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணி ஆயில் கொஞ்சமாக ஊற்றுறோம். இந்த ஆயில் சூடான பிறகு கொஞ்சம் தாளிப்பு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போட ஆரம்பிங்க. ரெண்டுமே ஒரே டைமில் போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கடுகு சீரகம் கரெக்டாக பொரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அதனால் கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலாவும் கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் கொடுக்கும். இப்போது கலர் நல்லா வந்திருக்கு. இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதங்குற பக்கம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே குக் பண்ணும்போது உங்கள் வீட்டில் நல்லா வாசனை வரும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் தக்காளி போடணும்னு சொல்கிறேன். இந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு பழுத்த தக்காளி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா டெக்ஸ்சர் நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், சில்லி பவுடர். நான் எப்பவுமே காஷ்மீர் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏங்கிட்ட நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் காரத்தோட அளவு கம்மியாக இருக்கும். இதுக்கு பிறகு தனியா பவுடர். தனியா பவுடர் ஆல்வேஸ் வந்து அதிகமாக தான் போடுவேன். எப்பவுமே வந்து சவுத் இந்தியன் டிஷ் ஆகட்டும், நார்த் இந்தியன் டிஷ் ஆகட்டும், தனியா பவுடர் தான் அதிகமாக இருக்கும். சில்லி பவுடர் வந்து பர்டிகுலர் ரெசிபிக்கு, சில ரெசிபிக்கு மட்டும்தான் வந்து சில்லி பவுடர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் உப்பு போட்டு அந்த மசாலாவிலேயே நல்லா குக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம்ல, இந்த பவுடர் மசாலா பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த ஆயில் மேலே வந்திருக்கும். நீங்கள் குக் பண்ண எந்த அளவுக்கு அந்த மசாலா கெட்டியாகுதோ அந்த டைமில் இந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிங்க. நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவில் தேங்காய் பேஸ்ட் போட மாட்டேங்க. ஆனால் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மசாலா எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச பச்சை பட்டாணி இந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் ஆகக்கூடாது. அதாவது முழுசாக தான் இருக்கணும். ரொம்ப பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் அந்த மசாலா இறங்காது. அதனால ஓரளவுக்கு மீடியமான சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, சின்ன கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறீங்கன்னா, அந்த மசாலா கொஞ்சம் டைலூட் ஆச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காம்போ கீரை கூட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பெஸ்ட்டு ரெசிபி. உங்கள் வீட்டு கிச்சனில் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு இந்த சிறுக்கிற கூட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான காம்போவில் கொடுத்துருக்கேன். லஞ்ச் டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த போரோசில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுச்சுன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஷெஃப் டீனா சொல்லி 10% சொல்லி ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.